அனைவருக்கும் வணக்கம் நண்பா. 27/7 கேஎல் கெஸ்ஸிங். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 27ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி உள்ள ரிசல்ட்டு இதிலேருந்து தான் நண்பா அடிப்பாங்க. எப்படி அடிப்பாங்கன்னு நம்ம பழைய சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் தெரியும். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நம்ம சாட்டை வச்சு நீங்களே எடுத்து வெண்ணி வாங்கினா சந்தோஷம் தான், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இது எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கங்க. எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ நேற்று சின்ன ரிவ்யூ ஒன்று பார்த்துருவோம் நண்பா. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம், அதான் இந்த 0207 டெய்லியும் இப்படி தான் நண்பா போகுது. என்ன இந்த ரிவ்யூ போகிறதுக்கே பிடிக்கல எனக்கு. ஆல் போர்டெல்லாம் போய் பாருங்கள், கண்டினியூவாக தொடர்ந்து ஒரு 5 நாள் நோ பாஸ்ன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும், இது என்ன போர்டுன்னு தெரியும், இதெல்லாம் என்னென்ன போர்டுன்னு தெரியும் உங்களுக்கு. தொடர்ந்து பாஸு, ஆல் போர்டு டெய்லியும் பாஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம அதான் இந்த 84 இதை தூக்கி பின்னாடி போட்டு இதை அடிச்சுருந்தோன்னா நம்ம சரி ஓகே நண்பா, இன்றைக்கி போயிடுவோம். இப்போ ப்ளைனாக இருக்குது. இப்போ நம்ம ரிசல்ட்டை எப்படி எடுக்கிறோன்னு பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. இந்த சார்ட்டெல்லாம் நான் ஒன்றும் இன்றைக்கி கொடுக்கல, நேற்று கொடுக்கல, 16ஆம் தேதி கொடுத்த சார்ட்டு. ஓகேவா நண்பா? இப்போ நம்ம இதுலேருந்து ரிசல்ட் எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள். 27 நம்ம என்ன பண்ணணும், சனிக்கிழமை போகணும். சனிக்கிழமை நமக்கு அடித்த ரிசல்ட் அப்படியே சனிக்கிழமை நமக்கு என்ன அடித்தாங்க, 535 அடிச்சிருக்காங்க நண்பா. இது வரைக்கும் அந்த சார்ட்டை பார்த்துங்க. நமக்கு 5லேருந்து ஸ்டார்ட்டு. உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் நிறைய பேருக்கு ரொம்ப சூப்பராக புரிஞ்சிருக்கு. சரி ஓகே, பார்த்துங்க நண்பா. 5 சார்ட்டை நல்லா பார்த்துங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த சார்ட்டை காட்டலாமா வேணாமானே, சரி ஓகே பாருங்கள், எல்லாம் பார்த்து எடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்கே பாருங்கள், நமக்கு 5 சிம்பிளாக முடியுது பாருங்கள். 5 புதுசாக இந்த இடத்துல இருக்குது நண்பா. 5 கூட 1, 5 கூடவே 3, 5 கூடவே 8, இதெல்லாம் எடுத்து ஆல் போர்டு கொடுத்துட்டேன் நண்பா. ஓகேவா? இது எல்லாமே எடுத்து ஆல் போர்டு கொடுத்துட்டேன். 1, 8, 6 ஆல் போர்டு கொடுத்தாச்சு. இப்போ இதிலேருந்து நான் எப்படி ரிசல்ட் எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ ஏ போர்டுக்கு ஏ போர்டு 1, 2, 3, ஏ போர்டுக்கு 4 எடுக்கிறேன் நண்பா நான். ஓகேவா? புதுசாக நமக்கு 4 வந்திருக்கு, அதனால் 4 எடுக்கிறேன். ஏ போர்டுக்கு 4 எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துங்க. 4 இந்த லைன் இருக்குது, இது அண்டர்லைன் பண்ணிவிட்டு 4 டிஜிட் 448474 முடிஞ்சது நண்பா. அடுத்து அதே ஏ போர்டுக்கு 7 எடுக்கிறேன் நண்பா. ஓகேவா? 7 எந்த இடத்துல இருக்குது, நமக்கு கீழே இருக்குது. இது எல்லாமே 4 டிஜிட் 87970717. இது 4 டிஜிட் நண்பா. இப்போ 7 வச்சு எடுத்தாச்சு, 4 வச்சு எடுத்தாச்சு. ஓகேவா? நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதேமாரி பழைய வீடியோலாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த சார்ட்டில் எப்படி அடிக்கிறாங்கன்னு. இந்த ரெட்டில் உள்ள நம்பரை மட்டும்தான் அடிப்பாங்க. ஓகேவா? ரெட்டில் உள்ள நம்பரை மட்டும்தான் எடுத்து அடிப்பாங்க. நீங்கள் நேற்று ரிசல்ட்டு, நீங்கள் எத்தனை நாள் ரிசல்ட் வேணாலும் போய் பாருங்கள், அப்படி தான் அடிச்சிருப்பாங்க. இப்போ இப்படி எடுத்து தான் நான் உங்களுக்கு கெஸ்ஸிங் தரேன் நண்பா. இப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே. ஓகேவா? இப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் சொல்கிற நம்பர் உங்கள் கணக்கில் வச்சுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு இதில் என்னுடைய கன்ஃபார்ம் நம்பர் என்னவோ நான் தரேன் நண்பா. ஓகேவா? 1 to 1 3 டிஜிட் தரேன். 3 டிஜிட் நோட் பண்ணிங்க நண்பா. 1 to 1 4 to 7 இதை 4 டிஜிட்டுக்கு 8 எடுத்துங்க. நல்லா நண்பா ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேனோ அந்த நம்பரெல்லாம் எடுத்துங்க, உங்கள் கணக்கில் வச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். 8421 0725 இது எல்லாமே 4 டிஜிட் 8421 592 792 சி போர்டு
சி போர்டில் 2 நம்பர் தரேன் நண்பா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. நாளைக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன், இல்லை போஸ்ட் போடுறேன். 2 நம்பர் சி போர்டில் எல்லாம் வினிங் வாங்குங்க. சி போர்டில் நாளைக்கு 2 நம்பர் தரேன். அப்புறம் ஏபியில் வந்து ஏசி நண்பா 00 இல்லைனா 05 உள்ளே இருக்குது, அதனால் அந்த நம்பர் கொடுத்துருக்கான். 3 டிஜிட்டில் எங்கே பாருங்கள் 022 மொத்தமே 3 டிஜிட்டில் 1 2 3 நம்பர் தான் நண்பா. 3 டிஜிட்டில் 3 நம்பர், இங்கே ஒரு 2 நம்பர். 3 டிஜிட்டில் 5 நம்பர். 4 டிஜிட்டில் 8421 0725 0597 0558 4 நம்பர். 4 டிஜிட்டில் 4 நம்பரு, 3 டிஜிட்டில் 5 நம்பர் நண்பா. 0577 அதான் இது. ஓகேவா? ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு புரியும். இது வந்து 27ஆம் தேதிக்குள்ளே சார்ட் நண்பா. 27ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட்டு இப்போ நான் கொடுத்தது. ஓகேவா? இந்த 15 நாள் சார்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து 31ஆம் தேதி வரைக்கும் 16ஆம் தேதியே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ இந்த 16 நாள் இந்த சார்ட்டை கொடுக்க தெரிஞ்ச எனக்கு இந்த 16 நாள் கெஸ்ஸிங் ரிசல்ட்டையும் என்னால் கொடுக்க முடியும். சும்மா ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்குன்னு இல்லை, இது ஒருத்தங்களுக்கு. ஓகேவா? இங்கே பாருங்க நண்பா, இது வந்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்குள்ளே சார்ட்டு. இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ரிசல்ட் எடுக்கிறதுக்கு போன ஞாயிற்றுக்கிழமை போகணும். அப்படியே வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த நாள் ரிசல்ட்டே நம்ம எடுக்கிறோம். ஓகேவா நண்பா? அன்றைக்கி நமக்கு என்ன அடிச்சிருக்காங்க? 150 அடிச்சிருக்காங்க. இந்த சார்ட்டை நல்லா பார்த்துங்க. 150 அடிச்சிருக்காங்க. 0 இதில் எந்தெந்த பாயிண்டில் இருக்குதுன்னு பார்த்துங்க. இதில் 2 பாயிண்ட்லேயும் 0 இல்லை, இதில் தான் 0 இருக்குது. நமக்கு அதேமாரி 28ஆம் தேதி வந்து 50 60 70 0. ஓகே நண்பா, 0. இப்போ 0 கூட இருக்கிற நம்பரை எடுக்கணும். நமக்கு புதுசாக 0 வரல. 0 வராதப்போ எப்படி எடுக்கணும்னு சொல்கிறோம். நல்லா பார்த்துங்க. அன்றைக்கி உள்ளதுக்கு, அதாவது இது வந்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள 4 டிஜிட் நண்பா. 2 1537 5137. இது வந்து 28ஆம் தேதி. கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. 28ஆம் தேதிக்குள்ள ரிசல்ட்டை இன்னைக்கு கெஸ்ஸிங்லேயே கொடுக்குறோம். 6119 6219 2619 நண்பா. பிசியில் இதுக்கு ஒரு 3 நம்பர் தரேன். 4237. அதான் அந்த 19 திருப்பி வச்சுக்கணும். 91. 28ஆம் தேதிக்கு வந்து சி போர்டுக்கு 3 நம்பர் தான் நண்பா கொடுத்துருக்கேன். 271. ஓகேவா? இது வந்து 28ஆம் தேதிக்கு நோட் பண்ணிங்க. ஓகேவா நண்பா? இதேமாரி அப்படியே போயிட்டே இருக்கலாம். கெஸ்ஸிங் என்னால் கொடுத்துட்டே இருக்க முடியும். இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் நண்பா. இது வந்து உங்கள் கணக்கில் வச்சுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. இப்போ நான் கொடுத்த நம்பரெல்லாம் க்ளீனாக இப்போ வீடியோ நான் காலையில் தான் போட்டிருப்பேன். சரி, ஓகே, நோட் பண்ணிங்க. இன்றைக்கி கெஸ்ஸிங்கும் கொடுத்துட்டேன், நாளைக்கு கெஸ்ஸிங் கொடுத்துட்டேன். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பா. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நாளைக்கு 2:30 மணிக்கு இங்கே பாருங்கள், என்னோடய கெஸ்ஸிங்லேருந்து தான் எடுத்து தருவேன். என்றைக்குமே அதுதான். இதில் நான் என்ன கொடுத்துருக்கணும் இதை தான் வெளியே தருவேன். இதில் எனக்கு என்ன கன்ஃபார்ம் நம்பரோ நாளைக்கு 2:30 மணிக்கு டிஸ்பிளேயில் தரேன். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகே நண்பா, பாய். நாளைக்கு பார்ப்போம்.